பல்லடத்தில் தனியார் செய்தியாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது காவலர் ராஜா கபின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளராக இருப்பவர் நேசப்பிரபு. இவர் கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி படுகாயமடைந்தார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்லடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் படுகாயமடைந்திருந்த நேசப்பிரபு கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்பொழுது மீண்டும் திரும்பி இருக்கிறார். இந்நிலையில் தொடர்ந்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் 12 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருந்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அன்று 12வது நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமான விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது காவலர் ஒருவர், அதாவது பல்லடம் நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி வந்த காவலர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக விசாரணையில் ஏற்கனவே பிரபு இந்த நுண்ணறிவு பிரிவு காவலர் லஞ்சம் பெற்றதாகவும் லஞ்சம் பெறுவதற்காக பேசிய ஆடியோவை ஆதாரமாக கொண்டு செய்தி வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் இந்த காவலர் சுபின் என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக தற்பொழுது கூலிப்படை ஆட்களை வைத்து காவலர் சுபின் நேசப்பிரபுவை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக பல்லடம் காவல் நிலையத்தில் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. செய்தியாளர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் காவலர் ஒருவரே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.